ஏழைகள் வயிற்றிலே தான் இறைவனை காண முடியும் சொன்னா, ஏழை சிரிப்பில் தான் இறைவனை காண முடிகிற கொள்கையை உடையவன். நீங்க பக்தர்களை நசுக்கி கடவுளுக்கு போய் லட்ச ரூபாய் மாலை போட்டு புண்ணியம் இல்ல. அண்ணாமலைக்கு அரோகரான்னு இவ்வளவு பெரிய மாலையை வாங்கி போட்டுவிட்டு ஐயா ஏதாவது போடுங்க நச்சி போ நாயேன்னு சொன்னா பிரயோஜனம் இல்ல. அண்ணாமலையாரே அடிச்சு விரட்டுவா உன்ன. நீ அண்ணாமலையாருக்கு ஒரே ஒரு பூவள்ளி போடுற சாமி ஏத்துக்குவாரு. அதே அந்த 1000 லட்ச ரூபாய்க்கு மாலை வாங்குறத அந்த லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏழை பிள்ளைக்கு கல்வியும் ஒரு முடியாதவனுக்கு ஒருவேளை சாப்பாடையும் போட்டேன்னா அண்ணாமலையார் உன்னை கட்டி அணைத்துக் கொள்ளுவார். இதுதான் உண்மையான விஷயம். இதுதான் சைவம் சொல்லுகிறது. பிள்ளைகளை படிக்க வைங்க, ஏழை பிள்ளையுடைய கல்விக்கு உதவி செய்யுங்க, இலவச பாடங்கள் கொடுங்க, எழுதுகோள் வாங்கி கொடுங்க, பேனா வாங்கி கொடுங்க, பீஸ் கட்டுங்க, முடியாதவங்களுக்கு கண்ணாடி வாங்கி கொடுங்க, காலில் செருப்பு வாங்கி கொடுங்க. சனி பகவான் நன்மையே செய்வார். செருப்பு வாங்கி கொடுத்தா அவ்வளவு பெரிய புண்ணியம் சொல்லுகிறது. அகத்தியர் சொல்றார். சொல்லுவாங்க அந்த காலத்துல செருப்பு காணா போட்டா